பிரச்சனை பண்ணாம போயிடு. அப்புறம் அது உனக்கு நல்லது இல்ல. நீங்க எனக்கு ஒண்ணு போட்டாலும் சரி, நான் வித்யாவை பார்க்காம இங்க எடுத்து போக மாட்டேன். என்னன்னாலும் பரவாயில்ல, நான் இங்கேயே தான் இருப்பேன். அப்பா, என்னங்க சத்தம்? அம்மா ஒண்ணு இல்லம்மா, நீ உள்ள போ, நான் பாத்துக்கிறேன். நீ உள்ள போ. யாருப்பா வெளியில? ஒண்ணு இல்லம்மா, நீ உள்ள போ. வித்யா, 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 சஞ்சய், சஞ்சய் வந்திருக்க வித்யா. அவங்க குடும்பத்துல எல்லாரும் உன்னை பார்த்தாங்கல்ல, அடுத்து இவன் தான் வருவான்னு நினைச்சேன், வந்துட்டான். வித்யா, உன்னை பார்க்காம போக மாட்டேன்னு பிரச்சனை பண்றாமா. போலீஸுக்கு போன் பண்ணலான்னு இருக்கேன், நீ உள்ள போ. வித்யா, கேட்ட திறக்க சொல்லு, உன்னை பார்க்கணும் வித்யா. ப்ளீஸ் வித்யா, ப்ளீஸ் கேட்ட திறக்க சொல்ல. இதுக்கு தாமா இந்த ஊரே வேண்டான்னு சொன்னேன். வித்யா, ப்ளீஸ் கொஞ்சம் கேட்ட திறக்க சொல்லு வித்யா. ஏய், நான் உன்னை சொன்ன கேட்க மாட்டியா? ப்ளீஸ். எத்தனை தடவை சொல்றது? வித்யா, கேட்ட திறங்க. மா இல்லம்மா, இவன் வாட்ச்மேன் கேட்ட திறங்க. சரிங்க மேடம். வித்யா, வித்யா, உன்னை காணும் நான் எங்கெல்லாம் தேடின தெரியுமா? இத்தனை வருஷமா உன்னை தேடி எங்கெங்கயோ பைத்திய மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தேன். நான் பண்ணது தப்புதான் வித்யா. நீ வீட்டை விட்டு போன அடுத்த நிமிஷமே நான் அதை உணர்ந்துட்டேன். நான் பண்ண தப்புக்கு எனக்கு நீ பெரிய தண்டனை கொடுத்துட்ட. இதுக்கு மேலேயும் ஒண்ணு பிரிஞ்சு என்னால வாழ முடியாது வித்யா. இத்தனை நாளா நான் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருந்தேன். தயவு செஞ்சு என் கூட வந்துரு. நம்ம வீட்டுக்கு போவோம். எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்வோம். அம்மா உன்னையே நினைச்சு நினைச்சு உருகிட்டு இருக்காங்க. உனக்காக நம்ம குடும்பமே காத்துக்கிட்டு இருக்கு. என் கூட வந்துரு வித்யா. நம்ம வீட்டுக்கு போவோம். வா வித்யா. வித்யா, யார் நீ? வித்யா, நான் உன் சஞ்சய், உன் புருஷன். என் சஞ்சய் செத்து பல வருஷம் ஆச்சு. இப்போ என் கண்ணு முன்னாடி நிக்கிறது வேற யாரும். உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. வித்யா, என்ன பேசுற? வாழ்நாள் முழுக்க நம்ம பிரியவே கூடாதுன்னு சொன்னி. அந்த ஒரு பிரச்சனை நம்மளோட வாழ்க்கையை மாத்தணுமா? நீ என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்யறேன். தயவு செஞ்சு அப்படி பேசாத வித்யா. முடிஞ்சு போன உறவை ஒட்ட வைக்க நினைக்காத. அது இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நடக்காது.
நீ ராத்திரி முழுக்க ரோட்ல நின்னு கத்திக்கிட்டு இருந்தா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பார்த்து என்ன ஏதுன்னு கேட்பாங்க. கடந்த காலத்தை யார்கிட்டயும் நான் சொல்ல விரும்பல. அது ஒரு கெட்ட கனவு. அதனாலதான் நான் கதவை திறக்க சொன்னேன். மத்தபடி உன்னை பார்க்கணும்னோ உன் மேல இருக்கிற அக்கறையிலயோ உன்னை வர சொல்லல. எல்லாத்தையும் மறந்துட்டு நான் நிம்மதியா ஒரு புது வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுல உனக்கோ உன் குடும்பத்துக்கோ ஒரு துளி கூட இடம் இல்ல. நீங்க இருந்து போயிரு. போலீஸ வர சொல்லி உன்னை அரெஸ்ட் பண்ற நிலைமைய நீ உருவாக்காத. வித்யா, என்ன அப்படி கூப்பிடாத. பதிலுக்கு நான் உன் பேரை சொல்றத கூட அசிங்கம்னு நினைக்கிறேன். கிளம்பு. இன்னும் இப்படிதான் பிரச்சனை பண்ணுவேனா, நாளைக்கு காலையில பொழுது விடியும் போது நான் இந்த ஊர்லயே இருக்க மாட்டேன். வாட்ச்மேன் மேடம். இந்த ஆளு வெளியே தள்ளி கேட்டு மூடுங்க. சரிங்க மேடம். வித்யா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. நமக்குள்ள நீ எந்த பிரச்சனையும் வராது. வாங்க வாங்க சார். வாங்க சார். வித்யா கிட்ட பேசணும். வித்யா, நான் சொல்றதை கேளு. வாங்க வித்யா, வாங்க. விடு. மாமா, நீங்களே அவகிட்ட கொஞ்சம் சொல்லுங்க மாமா. ப்ளீஸ் மாமா. வாங்க சார். மாமா. வாங்க. பாத்தியாமா, நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. நல்ல வேலை, நிலா தூங்கிட்டு இருக்கும்போது வந்தான். பகல்ல வந்திருந்தா நிலா வீட்டுல இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இனி அவன் இங்க வரமாட்டான்பா. அப்படி வந்தா நீங்க சொல்றத நான் கேக்குறேன். நாம இந்த ஊரை விட்டு போயிடலாம். எந்த சிச்சுவேஷன்லயும் நிலாவை பத்தி அவனுக்கு தெரியக்கூடாது. அவ மட்டும் இல்ல, அந்த குடும்பத்தோட நிழல் கூட என் பொண்ணு மேல விழக்கூடாது. நாம இனி ரொம்ப கவனமா பாத்துக்கணும். அம்மா, அம்மா, வாங்க. ஸ்பீட் எடுத்துக்கங்க. சஞ்சய், டேய், டேய், என்னடா சொல்ல கேட்காம நீ பாட்டுக்கு போயிட்ட? ஆ? என்ன இவ்ளோ சந்தோஷமா வரா? ஒருவேளை வித்யா இவனை ஏத்துக்கிட்டாலோ? நீ போனியாடா? வித்யாவை பாத்தியா? வித்யா என்னடா சொன்னா? அம்மா, ஸ்வீட் எடுத்துக்கங்கம்மா. டேய், முதல்ல நீங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க, நான் சொல்றேன். ப்ளீஸ் எடுத்துக்கங்க. அப்பா, நீங்களும் எடுத்துக்கங்க. டேய், என்னடா சொல்றா? எடுங்கப்பா, சொல்றேன். மனசா, விஜய், இந்த எடுத்துக்க. எடுறா. அண்ணி, இந்தாங்க, எடுத்துக்கங்க. எடுங்க நீ. அண்ணா,
என்னாச்சு? அண்ணி உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்களா? இத்தனை வருஷம் கோவமா இருந்தவ ஒரே நாள்ல என்ன மன்னிச்சிருவாளா? அது ரொம்ப கேவலமா திட்டி வீட்டை விட்டு துரத்தி விட்டா. டேய் டேய் என்னடா சொல்ற? ம். அதுக்கு நீ வருத்தப்படாம எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்க? அப்பா, நேத்து வரைக்கும் அவ எங்க இருக்கானே தெரியாம பைத்திய மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாப்பா. ஆனா இப்ப நான் வித்யாவை பார்த்துட்டேன்ப்பா. ம். அவ என் கூட சேர்ந்து வாழலனாலும் பரவாயில்லப்பா. ஆனா இப்ப என் கண்ணு முன்னாடி இருக்கால, என்ன திட்டுறாப்பா, என் கூட சண்டை போடுறா. இது போதும்பா. என்னைக்கு இல்லைனாலும் சரி, என்னைக்காவது ஒரு நாள் வித்யா என்ன மன்னிச்சு ஏத்துப்பா. சரிடா, நீ வித்யாவை பார்த்துட்டல்ல, தயவு செஞ்சு இனிமேல் குடிக்காத. அப்பா, வித்யாவை பார்த்ததுக்கு அப்புறம் நான் ஏன்பா குடிக்க போறேன்? ஆ, ஆ, ஆ. அதுக்கெல்லாம் நீ சான்ஸே இல்லை. ஐயோ, நாளையில இருந்து நீங்க பழைய சஞ்சயை பாப்பீங்க. சரிடா, அது போதும்டா எங்களுக்கு. ஆ, அப்புறம் என்னை யார் வீட்டுல கொண்டு வந்து விட்டது? ஐயோ, அத சொல்றதுக்கு மறந்துட்டேன் பாரு. நிலான்னு ஒரு சின்ன பொண்ணு ஸ்கூல்ல இருந்து வரும்போது ரோட்ல விழுந்து கிடந்த உன்னை பாத்திருக்கா. அப்புறம் கார்ல கொண்டு வந்து உன்னை டிராப் பண்ணிட்டு போயிட்டாடா. நீலா ஸ்கூல் படிக்கிற பொண்ணா? ஆமாடா, இவ்வளவுதான்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ இல்ல செகண்ட் ஸ்டாண்டர்டோ படிச்சிட்டு இருப்பா. குடிகாரன்னு எல்லாரும் ஒதுங்கிதான் போவாங்க. என்ன பார்த்து என் மேல இறக்கப்பட்டு ஒரு சின்ன பொண்ணு வீட்டுல கொண்டு வந்து விட்டுருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம்பா. ஆமாடா. அப்பா, நிலாவை நேர்ல பார்த்து நான் நன்றி சொல்லணும். உங்களுக்கு அவ வீட்டு அட்ரஸ் தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணும் கேட்கலடா. ஆனா கண்டிப்பா மறுபடியும் அந்த குழந்தைய பார்ப்போம். ஏன்னா பார்த்த கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப நாள் பழகின மாதிரி இருந்ததுடா. கண்டிப்பா நிலாவை திரும்ப பார்ப்போம். சரிப்பா. ம். சஞ்சய், இப்ப மட்டும் நீ கதவை திறக்கலனா இதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். வாழ்நாள் முழுக்க நீ வருத்தப்படுவ. எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல வித்யா. புது நம்பரா இருக்கு. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? நான் சஞ்சய் பேசுறேன். நீங்க யார் பேசுறது? நான் நிலா பேசுறேன்.
நிலா ஆமா நிலா தான் பேசுறேன். என்ன உங்களுக்கு தெரியாது? நேத்து நீங்க ரோட்ல விழுந்து கிடந்தீங்களா? நான் தான் உங்களை உங்க வீட்ல கொண்டு போய் விட்டுட்டு போனேன். அம்மா சொன்னாங்க. இனிமே அப்படி குடிக்காதீங்க. குடிக்கிறது ரொம்ப தப்பு. குடிச்சா உடம்பு கெட்டு போயிடும். ஃபேமிலிலயும் எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. உங்க அம்மா உங்களை பார்த்து எவ்வளோ அழுதாங்க தெரியுமா? பேரண்ட்ஸை கஷ்டப்படுத்துறது தப்பில்ல. காயம் எப்படி இருக்கு? பரவாயில்ல, மருந்து போட்டிருக்கேன். சின்ன காயம்தான், ஆறிடும். தண்ணி படாம பாத்துக்கோங்க. சரி சரி, நான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். பை. நிலா நிலா சொல்லுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோமா, பேசியிருக்கோமா? இல்லையே, நேத்து தான் பார்த்தோம். அதுவும் நான் மட்டும் தானே பார்த்தேன். நீங்க தான் அப்ப மயக்கத்துல இருந்தீங்களே. இல்ல, உங்ககிட்ட ஏற்கனவே பேசின மாதிரி பழகின மாதிரி தோணுதுமா. உங்களை பார்த்தேனா உடனே எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. அதான் விட்டு போக மனசு இல்லாம வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். சரி, நான் உன்னை நேர்ல பார்க்கணும். எனக்கு ஸ்கூல் இருக்கே. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்மா கிட்ட போய் சொல்லணும். ப்ளீஸ். ஓகே, ஸ்கூல் முடிஞ்சு பார்க்கலாம். என் டிரைவர் அங்கிள் கிட்ட சொல்லி எங்க வரணும்னு உங்களுக்கு லொகேஷன் அனுப்ப சொல்றேன். சரி. இன்னைக்கு குடிக்க மாட்டீங்கல்ல? மாட்டேன். குடிச்சிருந்தா நான் பார்க்க மாட்டேன். இல்ல, நான் குடிக்கிறத நிறுத்திட்டேன். சூப்பர். எனக்கு டைம் ஆயிடுச்சு. பை. பை. நிலா, அம்மா, யார் போன்ல? திட்டக்கூடாது. சொல்லு. அது நேத்து ரோட்ல குடிச்சிட்டு விழுந்து கிடந்தாருன்னு சொன்னேன்ல. நீதான் கொண்டு போய் விட்டுட்டல, அதுக்கப்புறம் எதுக்கு போன்ல எல்லாம் பேசிட்டு இருக்க? இல்லம்மா, தலையில அடிபட்டு இருந்துச்சு. அதை கேட்கதான் போன் பண்ணேன். இனிமே குடிக்க கூடாதுன்னு சொன்னேன். குடிக்கிறவங்க பெத்த அம்மா அப்பா கட்டின பொண்டாட்டி அவங்க பெத்த புள்ளைங்க, அவங்க சொன்னாலே கேட்க மாட்டாங்க. யாரோ ஒரு பொண்ணு, நீ சொன்னா கேட்பாங்களா? கேட்கலனாலும் சொல்லணும்லமா. இந்த சமூக சேவையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு படிப்புல ஃபோக்கஸ் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா படிப்பு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நான் நல்லா தானமா படிக்கிறேன். எல்லாத்துலயும் நான் தானே ஃபர்ஸ்ட். எப்பவும் நல்லா படிக்கணும், அதுக்காக சொன்னேன். ஃபோக்கஸ் மாறக்கூடாது. சரிமா. சரி, வா. டிரைவர் அண்ணா. மேடம். நிலா, நீ கார்ல போயிரு. ஆனா ஒரு நிமிஷம். பை. பை பை. மேடம். நிலா அங்க கூப்பிட்டா இங்க கூப்பிட்டான்னு பொய்யா ஏதாவது காரணம் சொல்லிட்டு ஊரை சுத்திட்டு இருந்தீங்கன்னா? ஐயோ, சுத்த மாட்டேன் மேடம். இது சிக்கிம் இல்ல, சென்னை. ஸ்கூல்ல விட்டு 1/2 மணி நேரத்துல வீட்ல இருக்கணும். ஏதாவது தப்பாச்சுன்னா உங்க வேலை இருக்காது. கண்டிப்பா வந்துடுறேன் மேடம். கிளம்புங்க. சரிங்க மேடம். நிலா யாரு? ஏன் நிலா கிட்ட பேசும்போது மனசு இப்படி துடிக்குது? என்னையே அறியாம என் கண் கலங்குது. வேற எதுவும் இருக்கா? இல்ல மேடம், அவ்வளவுதான். பேரண்ட்ஸ் மீட்டிங் சொல்லிருந்தனே, நாளைக்கு மார்னிங் ஏற்பாடு பண்ணிருக்கோம் மேடம். சரி, ஓகே. மை கம் இன். எஸ், கம் இன்.
யார் சார் நீங்க? என்ன வேணும்? என்ன மேடம், உங்க ஸ்கூலுக்கு அட்மிஷன் போட வந்திருக்கேன். இந்த மாதிரி கேக்குறீங்க? அப்படியா சார்? உட்காருங்க சார். நீங்க உட்கார சொல்றீங்க, உங்க மேடம் என்ன சந்தேக கண்ணோட பாக்குறாங்களே. எனக்கு பசங்க இருக்காங்களாண்ணா? என் வைஃப் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா மேடம். அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நான் பேச்சுலர் தான்.